பீமா டிஜிகோல்ட் பற்றி இன்றைக்கி பார்க்கலான்னு இருக்கோம். ப்ளே ஸ்டோரில் பீமா இகோல்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே மெயில் ஐடி அண்ட் நம்பர் கேட்குங்க. அதை நீங்கள் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இங்கே கோல்டில் சேவ் பண்ணலான்னு பண்ணலாம், இல்லை சில்வரில் சேவ் பண்ணலான்னு பண்ணலாம். நான் சில்வரில் சேவ் பண்ணிகிட்ருக்கேங்க. சில்வருங்கிற ஆப்ஷனில் ஜாயின் நவுன்னு இருக்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, நாமினி நேம், நாமினி நம்பர் எல்லாமே கேட்கும். ரெஃபரல் கோடு என்னோடய கோட் கொடுக்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா என்னோடய கோடை டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் எனக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. அதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் கோடு இல்லாமல், ரெஃபரல் கோடு இல்லாமல் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. வேணும்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா நீங்கள் ரெஃபரல் கோடு இல்லாமல் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் அக்கௌண்ட் திரும்ப ஓப்பன் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் மோடுங்க. நீங்கள் ருப்பீஸ்லேயும் வாங்கிக்கலாம், கிராம்ஸ்லேயும் வாங்கிக்கலாம். இன்னையோட சில்வர் ரேட்லேருந்து நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் ஆகிறதுலேருந்து நம்மளோட டார்கெட் நம்ம எவ்வளோ வச்சுக்கிறோம் அது எல்லாமே நம்ம இதை காமிக்குங்க. நம்ம அமௌண்ட் வேணும்னா நம்ம எவ்வளோ டைப் பண்ணுறோமோ டைப் பண்ணி பேனாக கொடுத்தோம்னா நமக்கு பேமெண்ட் மோடு போய்க்கும். நம்ம ஜிபே யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜிபே யூஸ் பண்ணி பேன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம பே பண்ணிக்கலாங்க. இப்போலாம் எல்லாருமே அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, மொபைல் வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஸில் ஓப்பன் பண்ணி ஷாப் ஒரு மந்த்லி நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ மினிமம் 100ஆவது பே பண்ணலாம். அப்படி பே பண்ணால் நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் என்னுடைய பேமெண்ட் ஹிஸ்ட்ரிங்க. நான் 2 டைம்ஸ் பே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டைம் 100 பே பண்ணால் நம்ம 1 ரூபி குறையும் போதும் நீங்கள் பே பண்ணாலும் அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு உங்களுக்கு 8% கிடைக்குங்க. அதாவது 100 ருபீஸ் பே பண்ணால் 108 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 75 மேலே 6, 5, 4, 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குறைஞ்சிட்டே வருங்க. 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர்க்கு அப்புறம் நாம் அதை கடைக்கு போய் வாங்கிக்கலாங்க. இது நமக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.